ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவா சரணம். நமஸ்காரம். நான் உங்கள் சவிதா முரளிதர். மீண்டும் இந்த காணொளி மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு காணொளியும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அது மிகவும் பிரத்யேகமான காணொளியாக இருக்கிறது. அதன் மூலம் ஒரு நல்ல விஷயம் சரணாலயத்தில் நம் அற்புத ஆசானுடைய வழிகாட்டுதலின்படியும் ஆசீர்வாதத்துடனும் நடைபெறுகிறது. ஒவ்வொரு முறையும் உங்களுடன் இவற்றை எல்லாம் ஷேர் செய்து கொள்ளும் பொழுது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அந்த வரிசையில் இன்று நாம் திருமதி சோபனா அவர்களை சந்திக்க இருக்கிறோம். நமஸ்காரம்மா. நமஸ்காரம்மா. நீங்க எங்க லிவ் பண்றீங்க? நான் வந்து இங்க நங்கநல்லூர்ல இருக்கேன். ஓகே என் பேர் ஓகே. சோபனா. ஓகேம்மா. ஓகே. உங்களை பத்தி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுங்களேன், உங்க ஃபேமிலி. அது ரொம்ப நாளா கண்டிப்பா. நீங்க நங்கநல்லூர்ல இருக்கீங்களா? நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே நங்கநல்லூர் ஓகே தான். ஓகேம்மா. அதனால எங்க அப்பா ஓகே. 50 வருஷமா இங்க நங்கநல்லூர் இருக்கா. சரி அதனால எனக்கு நங்கநல்லூர்ல பிறந்து வந்ததுலாம் எனக்கு பொண்ணு இருக்கா. அவ சரி. எம்எஸ்சி விஸ்காம் படிக்கிறா. பேருமா? பேர் அமிர்தவல்லி. ஓகே எஸ்ஆர்எம் ஓகே. ராமாபுரத்துல படிக்கிறா. சரிம்மா. சரி சரி. நான் நீங்க எங்க என்ன அப்பா அம்மாவோட தான் பண்றீங்கம்மா? இருக்கேன். நான் வந்து டீச்சரா இருந்தேன். ஓகே ஸ்கூல் டீச்சரா இருந்தேன். ஓகே அம்மாக்கு நடுவுல கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால ஓகே. கொஞ்சம் விட்டுட்டு கொஞ்சம் அப்பா அம்மாவை பாத்துக்க வேண்டியிருக்கு. அப்பா அம்மா சரிம்மா. வயசானவங்க. சரி சரி அதனால ஒரு ஒரு 1.5 வருஷமா தான் விட்டுட்டு இப்போ அம்மாவை சரி. அப்பா பார்த்து அப்பா வைதிகத்துக்கு போறா. ஓகே பிராமணாசம் அந்த சரி. மாதிரி போறதுனால அப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்றதுனால ஓகே. அவளுக்கு அவ சின்ன வயசுல இருந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சவா என் பொண்ணு. சரிம்மா. நிறைய பேர் நல்ல உள்ளங்கள் வந்து என் பொண்ணுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்ததுனால தான் இன்னி வரைக்கும் என் பொண்ணை வந்து எம்எஸ்சி வரைக்கும் படிக்க வைக்க முடியுது. நான் சிங்கிள் பேரண்ட். ஓகேம்மா. ரொம்ப அதனால சந்தோஷம். என் பொண்ணை அப்படிதான் படிக்க வச்சிருக்கேன். அவளுக்கு சொல்லி சொல்லி ஒவ்வொரு ட்ரஸ்ட்லயும் நான் வாங்கும்போது இப்படிதான் படிக்கணும்ன்றத என்னென்ன பிளஸ் அண்ட் மைனஸ் சொல்லிதான் அவளை நான் இது வரைக்குமே கொண்டு வந்திருக்கேன். உங்களுடைய பெரியவாளோட ஆசீர்வாதத்தினால எம்எஸ்சி நல்லபடியா படிப்பா. படிச்ச மேற்கொண்டு கண்டிப்பாம்மா நல்லா கண்டிப்பா. வரணும்ன்ற ஏன்னா ஆசீர்வாதம். சரணாலய சம்பந்தம் இருந்தாலே லைஃப்ல நல்லா மேல மேல முன்னுக்கு. கண்டிப்பா. நான் ஒரு 6 இயர்ஸ்க்கு மேல ஆச்சு என்னுடைய அற்புத ஆசான் ஜிஆர் மாமா அவரை எனக்கு குருவா எனக்கு மகாபெரிவா காமிச்சு கொடுத்தா. அதனால அப்ப இருந்து நான் மாமாவோடயே டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஜேர்னில. அதனால ஒவ்வொரு நாளும் எப்படி மாமா ஒவ்வொருத்தருக்கும் ஆத்மார்த்தமா பண்றாரு அப்படிங்கறத நான் பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு மகாபெரிவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? உங்களுக்கு கண்டிப்பா கேள்விப்பட்டிருக்கேன். எங்க தாத்தாக்கு வந்து மகாபெரிவா கனவுல எல்லாம் வந்து பேசுவா. அதனால எங்க தாத்தாக்கு ரொம்ப மகாபெரிவா மேல ரொம்ப ஈடுபாடு. அனுஷ நட்சத்திரம் எங்க ஆத்துல யாருமே கிடையாது. என் பொண்ணு அனுஷ நட்சத்திரம். எங்க தாத்தா 100 வயசு வரைக்கும் இருந்தா. எம்பி ஸ்ரீனிவாசன். அவர் தெரியுமா? ரொம்ப 100 வயசுல என் பேத்தி கொள்ளு பேத்தி வந்து அனுஷ நட்சத்திரம் பெரியவா அனுஷ நட்சத்திரம்ன்றதுனால அவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம். அதனால பெரியவாளை நான் 5வது படிக்கும்போது பெரியவாளை பார்த்திருக்கேன். சரிம்மா சரி. எனக்கு ரொம்ப அந்த சந்தோஷம். குழுப்பனையும் எனக்கு ரொம்ப இதுவா கிடைச்சது. ஓகேம்மா. இப்ப ஜிஆர் மாமாவை பார்க்கும்போது பெரியவாளை நான் தத்ரூபமா பாக்குற மாதிரி இருக்கு. நீங்க சரணாலயம்க்கு போயிருக்கீங்களாமா? போயிருக்கேன். இப்பதான் ரீசெண்டா ஒரு 2-3 வாட்டி போயிருக்கேன். சரி. மாமா ஆனா இண்டிபெண்டன்ஸ் பார்க்ல இருக்கும்போது கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே ஓகே. நீங்க ஜிஆர் மாமாவை நேர்ல பார்த்திருக்கீங்க? இப்பதான் சமீபமா பார்த்தேன். ஓகே ஓகே. சரிம்மா சரி. ரொம்ப சந்தோஷம். அது மாமாவை பத்தி யார் மூலமா நீங்க நாங்க இந்த ஸ்ரீ மகா பெரிவர் அருள் ட்ரஸ்ட் ஸ்மார்ட் அப்படின்னு அது பெரியவாளோட உத்தரவு பேர்ல மாமா இதை ஆரம்பிச்சிருக்கா. ஆரம்பிச்சு நான் மாமாக்கு ஓ. thousands ஆஃப் டிவோட்டிஸ் உலகம் பூரா குரு பூஜை அவ வாட்டுல குரு பூஜை பண்ற அந்த வைப்ரேஷன்ஸ் அது அவளுக்கு கொடுத்திருக்கிற அந்த மகா பெரிவா நம்பிக்கை, அந்த பக்தி. சோ அது டிரான்ஸ்பர்ட் இன்டு டிரான்சிட்டிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் கான்பிடன்ஸ் இன் ஜிஆர் மாமா. அதனால அவள்லாம் நம்ம மாமா மேல இருக்கிற ஒரு கான்பிடன்ஸ்ல நிறைய பேர் திரவிய சகாயம் பண்ணிட்டு இருக்கா. அதுலதான் இந்த ட்ரஸ்ட் மூலமா மாமா நிறைய விஷயங்கள். ஆனா ஒவ்வொரு விஷயம் பண்றச்சையும் பிரம்ம முகூர்த்தத்துல மகாபெரிவா கிட்ட உத்தரவு கேட்டுண்டு அதுக்கப்புறமா தான் மாமா அதை he will ask us to go ahead. சோ இப்ப இந்த மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு உங்க டாட்டருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுங்கிறது வந்திருக்குன்னா அது மகாபெரிவாளுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்க நான் ஃபேமிலிக்கும் எந்த அன்னைக்கு ஜென்மத்திலயோ இருக்கு. பண்ண குடுப்பன மகாபெரிவாளோட கண்டிப்பாமா. பிளெஸிங்ஸ் இல்லாட்டி எனக்கு நமக்கு இந்த கிடைச்சதுங்க. சம்பந்தம் வர்றதுக்கு நீங்க இந்த அப்ளை பண்ணினப்போ ஒரு ரெக்வஸ்ட் பண்ணினப்போ உங்க சரணாலயத்துல இருந்து மாமாவோட அங்க இருக்கிறவாளோட அணுகுமுறை எப்படி இருந்ததுமா? அதை பத்தி சொல்லுங்க.
ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு நான் ஒரு கிளினிக்ல ஈவினிங்ல ஒர்க் பண்ணியிருந்தேன். சரிம்மா. அங்க ஒருத்தர் மூலியமா தான் எனக்கு சரணாலயத்துல இந்த மாதிரி ஹெல்ப் பண்றான்னு இருந்துச்சு. அவ பேர் வித்யா. அவ சரி. எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவ ஓகேம்மா. தான் சொன்னா, "நீ சரணாலயத்தை அணுகு. அவ சரி நெறைய ஹெல்ப் பண்றா படிப்புக்கு. சரி நான் உனக்கு சரி. கேட்டு சொல்றேன்னு." அவ தான் ம், 100% அவ மூலியமா தான் எனக்கு தெரியும். சரி அதுக்கப்புறம் சரணாலயத்துல இருக்கவால சொல்றதுக்கே இல்ல. நான் போய் ஜிஆர் மாமாவை பார்த்தேன். சொன்ன டயத்துக்கு எனக்கு உடனே மறுநாள் அப்பாயின்மெண்ட் கிடைச்சது. நான் போனேன், சரி. ஜிஆர் மாமாவை பார்த்தேன். பெரியவாளை தத்ரூபமா பார்த்த மாதிரி எனக்கு இருந்தது. அவர் நான் சொன்ன உடனேயே ஒரு வார்த்தை கூட இல்லாம, "நான் உன் குழந்தைக்கு பண்றேம்மா படிப்புக்கு, நீ கவலைப்படாத, என்னால என்ன முடியுமோ அதை பண்றேன்னு." அத சொல்லி ஒரு 2, 3 நாள்லயே எனக்கு எல்லா ப்ராசஸிங்கும் நடந்து, இன்னைக்கு நான் இந்த இதுல ப்ராசஸிங்ல இருக்கேன்றது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ரொம்ப என்னுடைய சந்தோஷமா. குடுப்பனை. தேங்க்யூம்மா, தேங்க்யூ. இது வந்து ஒரு ஹெல்ப்புக்கு ஒரு ட்ரஸ்ட் மூலமா ஒரு சமயத்துல ஒரு உங்களுக்கு ஒரு நீடு இருக்கச்ச ஹெல்ப் பண்ணினா அப்படிங்கறத தாண்டி இது மகா பெரியவாளுடைய ஆசீர்வாதம். அது மாமா சொல்லியிருக்கா, கர்மா கழிஞ்சே என்னுடைய நிஜமான பக்தாள் உன்னை தேடி வருவா. அவளுக்கோசரம் சங்கல்பம் பண்ணிட்டு நீ என்கிட்ட பிரார்த்தனை பண்ணு, உன் மூலமா நான் அவளுக்கு வந்து அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. சோ நம்ம ரீச்சிங் அவுட் டு மாமா, மாமா நமக்கு இதை பண்ணு அதை பண்ணு, நான் உனக்கு இது பண்றேன், இந்த மாதிரி எல்லாம் சொல்றது வந்து பெரியவா மாமா வாக்கு பெரியவா வாக்குன்னு நாங்க அடிக்கடி சொல்லுவோம். ஏன்னா அது நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும். சோ அந்த விதத்துல இன்னைக்கு வந்து நீங்க இன்னைக்கு இங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சோ அது சரணாலயத்துல உடைய ஒரு சேஃப்டி நெட்டுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. இனிமே நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். எல்லாத்துக்குமே பெரியவா இருக்கா, பெரியவா பார்த்துப்பா. நீங்க சரணாலயத்துல வந்து உங்களுக்கு ஏதாவது வேணும்னா மாமாவை நேர்ல பார்த்து பேசினா அந்த ஒரு 2 நிமிஷம் மாமா பேசினாலே அந்த ஆறுதல், அந்த நிம்மதி அண்ட் அவர் சொல்றது நடக்கும். கவலைப்படாதம்மா, பெரியவா பார்த்துப்பா, நான் பிரார்த்தனை பண்றேன் அப்படின்னு மாமா சொன்னாலே நமக்கு நிம்மதியாயிடும். சோ அந்த விதத்துல நீ இது வந்து எதுக்கு நம்ம இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு பேசிக் ரீசனே, இந்த ஸ்ரீ மகாபெரிவரா ரூட் ட்ரஸ்ட்க்கு வந்து வேர்ல்டு பூரா thousands ஆஃப் டிவோட்டிஸ் குரு பூஜை பண்ணிட்டு இருக்கா. எவ்ரி தேர்ஸ்டே நிறைய பேர் 3, 4 வருஷமா எல்லாம் பண்ணிட்டு 200 வீக்ஸ் 250 வீக்ஸ் தாண்டின மாதிரிலாம் இருக்கா. எவ்ரி தேர்ஸ்டே அவ வந்து அதை பண்ணிட்டு இருக்கா. சோ அந்த மாதிரி பண்றவா வந்து அதுல 95% ஆஃப் த டிவோட்டிஸ் மாமாவை பார்த்ததே இல்லை. அண்ட் மாமாவோட போட்டோஸோ வீடியோஸோ வந்து வெளியில ஷேர் பண்றதுக்கு மகாபெரிவா இன்னும் உத்தரவு கொடுக்கல. அதனாலதான் நான் அவரோட சார்புல நான் சௌமியா மேம் அப்புறம் மத்த டிவோட்டி இது கைங்கரியம் பண்றவா அப்பாயின்மெண்ட்ஸ்னா உஷா மேம் பேசுவா, அக்கௌண்ட்ஸ் பத்தினா அபிதா பேசுவா. அந்த மாதிரி நாங்க வந்து எங்களுக்குள்ள மாமா யாரை என்ன பண்ண சொல்றாரோ அதை பண்றோம். வி ஆர் ஆல் மெசஞ்சர்ஸ் பிட்வீன் ஜிஆர் மாமா அண்ட் டிவோட்டிஸ். இதுல என்ன ஒரு பியூட்டின்னா, 95% ஆஃப் த டிவோட்டிஸ் மாமாவை பார்த்ததே இல்லை நேரில். அவர் எப்படி இருப்பாருன்னு தெரியாது. குரு பூஜைக்கு உத்தரவு வந்து அவ ஆத்ல அவ பண்ற அந்த குரு பூஜையில அவளுக்கு நடந்த நல்ல விஷயங்கள், அவளுக்கு வந்து அந்த கான்பிடன்ஸ்ல அவ இந்த இதெல்லாம் வந்து அஹ், ரொம்ப தாராளமா அவெல்லாம் டொனேட் பண்ணிட்டு இருக்கா. அந்த திரவியம் எல்லாம் தான் வந்து மாமா பெரியவா கிட்ட உத்தரவு வாங்கி நீடி பீப்புளுக்கு வந்து ஹெல்ப் பண்றா. சோ அந்த வரிசையில இது ஒரு ஆசீர்வாதமா உங்களுக்கு கிடைச்சது, ஒரு பெரிய வரப்பிரசாதம். இன்னொன்னு இந்த டிவோட்டிஸ் எல்லாம் பாக்குறா, அதனாலதான் இந்த வீடியோ எடுக்கிறோம். மாமா சொல்லிட்டு இருப்பா, டிவோட்டிஸ் இல்லாம சரணாலயம் இல்ல அப்படின்பா. அதனால கண்டிப்பா. எல்லாமே டிவோட்டிஸ். அதனால நம்ம அப்பப்ப நம்ம என்ன பண்றோங்கிறத அப்டேட் பண்ணிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லுவார். அதனாலதான் இந்த வீடியோ எடுக்கிறது. சோ இத கண்டிப்பா. வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற அந்த டிவோட்டிஸ்க்கு எல்லாம், குரு பூஜை பண்ற மகாபெரிவா டிவோட்டிஸ்க்கு உங்களுடைய மெசேஜ் என்ன? எனிதிங் யூ வாண்ட் டு டெல் யூ கேன். எனக்கு என் குழந்தைக்கு டிவோட்டிஸ் எல்லாரும் கைங்கரியத்தினால என் பொண்ணு எம்எஸ்சி படிச்சு முடிச்சானா. எனக்கு ஒரு சின்ன ஆசை, என் பொண்ணு படிச்சு நல்ல நிலைமைக்கு வரும்போது நான் இந்த மாதிரி 10 பேருக்கு, 10 குழந்தைகளுக்கு படிப்புக்கு நான் கொடுக்கணும்ன்றது என் பொண்ணுக்கு நான் சொல்லி 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 நான் வச்சிருக்கேன். கண்டிப்பா சரணாலயத்துல நான் ஒரு மெம்பரா இருந்து நான் ஒரு கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இதே மாதிரி டிவோட்டிஸ்க்கு எத்தனை பேர் வந்தாலும் நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தப்போ கண்டிப்பா எல்லாருக்கும் நான் சர்வீஸ் பண்ணணும்னு எனக்கு அந்த அனுகிரகத்தை பெரியவா கொடுக்கணும்னு நான் கண்டிப்பா. தாழ்மையோட இவ்வளவு கேட்டுக்கிறேன். ஆத்மார்த்தமா கேட்டுட்டு இருக்கீங்க. கண்டிப்பா பெரியவா நம்ம பேசுறத கேட்டுட்டு இருக்காமா. கண்டிப்பா அது நடக்கும். அண்ட் இத பாக்குற அத்தனை டிவோட்டிஸும் உங்களையும் உங்க ஃபேமிலி உங்க குழந்தைய நன்னா படிச்சு வரணுன்றதுக்கு எல்லாருமே வி விஷ் ஆல் தி பெஸ்ட் அண்ட் அவர் பிளெஸிங்ஸ் டு யுவர் டாட்டர். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு உங்களை மீட் பண்ணினதுல. எனக்கு இந்த குடுப்பனை கிடைச்சதுக்கு நான் ரொம்ப குடுப்பனையா இருக்கணும்ன்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்களை இது பண்ணி பெரியவா ஏதோ ஒரு ரூபத்துல மனுஷ தெய்வ ரூபேனான்றது ஆமா. இப்ப கண்கூடா நான் இன்னைக்கு இந்த நிமிஷம் நான் பாக்குறேன். அதனால தேங்க்யூ. உங்களே பார்த்தது ஜிஆர் மாமா மூலியமா உங்களை நான் எனக்கு இன்ட்ரோடியூஸ் ஆனது எனக்கு ரொம்ப பெரிய குடுப்பனை.
ரொம்ப மகா பெரியவா சரணம். அற்புத ஆசான் ஜி.ஆர். மாமா அவர்களின் பாதங்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள். குருவே சரணம், குரு பாதமே சரணம், மகா பெரியவா சரணம். மகா பெரியவா சரணம், சரணம் சரணம் மகா பெரியவா சரணம்.